ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்ட்டான முட்டை தொக்கி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய்க்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க காரத்துக்காக. அப்புறம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிண்டி விடுங்க. அதே மாதிரி ஆனியன் வதங்குறதுக்கு நம்ம எப்போவுமே உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் அதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள், வத்தல் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சமாக தாங்க நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயோட நல்லா இதாகிற மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் நான் 5 முட்டை அவிச்சு வச்சுருந்தேங்க. அந்த முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டையை வந்து நல்லா பெரட்னாப்பில் இது பண்ணுங்கள். அப்படி இருந்தாலுமே நான் வெட்டி வச்சுருந்த ஒரு முட்டை வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க. பெரட்னாப்பில் நல்லா இது பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்பவுமே டேஸ்டான முட்டை தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சமையல் பழகிக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.